நமஸ்தே. இன்றைக்கி மத்தியமா எக்ஸாம் பேப்பர் 2ல் பாக் லவ் குஷ் அப்படிங்கிறதுல சாப்டர் 4 பார்ப்போம். ஸ்ரீ ராமச்சந்திரஜி கா இராதா. ஸ்ரீ ராமச்சந்திரஜி கா இராதா. இராதா அப்படின்னா இன்டென்ஷன், அவருடைய முடிவு, அவருடைய டெசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். गुरु वशिष्ठ जी के यहाँ से रामचंद्र जी महल को वापस आए और भरत, लक्ष्मण और शत्रुघ्न को बुलाकर सलाह ली. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல என்ன பார்த்தோம்னாக்கா, ராமர் பட்டாபிஷேகம் ஆனதும் நிறைய ஒற்றர்களை நியமனம் பண்ணியிருந்தாரு மக்களோட நலனை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி ஒரு நாள் அந்த ஒரு ஒற்றன் போகும்போது அவன் ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கலாம். அந்த ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃபை பிடிச்சி திட்டுறான், இந்த மாதிரி நான் ஒன்றும் ராமர் இல்லை, நீ எங்கேயாவது போயிட்டு வந்தீனாக்கா உன்னை நான் வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை அவன் ராமர்கிட்ட சொல்கிறான். உடனே ராமர் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைனாக்கா மக்களோட நடத்தையில மாற்றம் வந்துடும், நம்ம ஒரு உதாரணமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரு வசிஷ்டர்கிட்ட போய் கேட்குறாரு. குரு வசிஷ்டர் என்ன சொல்றாருனாக்கா, நீ சீத்தையை உன்னை விட்டு அமுச்சு விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு தான் இப்போ ராமர் திரும்ப வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய தம்பிங்க பரத், லக்ஷ்மண், அவர் சத்ருக்னன் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு, இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. குரு வசிஷ்ட ஜி கே யஹா சே, குரு வசிஷ்டனுடைய வீட்டிலிருந்து ராமச்சந்திரஜி மகள்கோ வாபஸ் ஆயே, ராமர் அவருடைய வீட்டிற்கு திரும்ப வந்தார், அதாவது மாளிகைக்கு திரும்ப வந்தார். அவர் பரத், லக்ஷ்மண் அவர் சத்ருக்னன், பரதன், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னனை கோ புலாக்கர் கூப்பிட்டு சலாஹ்லி அவர்களிடம் அவர்களுடைய முடிவை கேட்டார். உன்ஹோனே தூத் கி சாரி பாத்தே பாயியோं से कही. அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த தூதன் துர்முக் இருக்கான் இல்லையா, துர்முகன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்றான், தன்னோட பிரதர்ஸ் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு ஃபிர் வசிஷ்டஜி கி ராய் வி சுனாயி. அதுக்கப்புறம் வசிஷ்டரோட ஒப்பீனியன், அவர் என்ன ஒப்பீனியன் எடுத்திருக்காரு, ராய் அப்படின்னாக்கா ஒப்பீனியன், என்ன இதுக்கு ஒரு ஒப்பீனியன் சொன்னாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு. லேக்கின் பாயியோனே கஹா சீதாஜி சதி அவர் படி நேக் ஸ்திரீ ஹை. ஆனா அவரோட பிரதர்ஸ் என்ன சொல்றாங்க, சீதாஜி அந்த மாதிரி கிடையாது, சீதாஜி பதிவிரதா, கற்புக்கரசி, படி நேக் ஸ்திரீ ஹை, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தூய்மையானவங்க, குட் கான்டக்ட் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏக் ஆத்மி கி பாத்தோं पर उन्हें जंगल भेजना ठीक नहीं. யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக, ஏக் ஆத்மிக்கு பாத்தோம் பர், யாரோ ஒருத்தனுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்காக உன்ஹே சீதாதேவிய ஜங்கல் பேஜ்னா டீக் நஹி, காட்டுக்கு அனுப்புறது சரி கிடையாது. ஐசா கர்னே சே உன்கே சாத் படா அநியாய ஹோகா. இப்படி செய்வதனால அவங்களுக்கு பெரிய அநியாயம் பண்ற மாதிரி ஆகும். ஹர் கோயி இசே புரா கஹேகா. யாரை கேட்டாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இத ஒரு கெட்ட முடிவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு, பிரதர்ஸ். பர் ராமச்சந்திரஜினே உன்கி பாத்தே ந மானி. ஆனா ராமர் அவங்களோட வார்த்தைகளை கேட்கல. உன்ஹோனே கஹா தும் லோகோं का ख्याल ठीक है. உங்களோட திங்கிங் கரெக்ட் தான், உங்களோட திங்கிங் கரெக்ட் தான். சீதா பில்குல் நேக் और பவித்ர है. சீதா உண்மையிலேயே ரொம்ப தூய்மையானவள் மற்றும் நல்ல நடத்தை உடையவள் தான். மை இஸ் பாத் கோ அச்சி தரஹ் ஜான்தா ஹூம். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். அவ ரொம்ப தூய்மையானவள், நல்ல குட் கான்டாக்ட் இருக்கிற லேடிங்கிறது எனக்கு எப்பயோ தெரியும். இஸ் பாத் கோ அச்சி தரஹ் ஜான்தி ஹூம் கி சீதா மே கோயி ஐப் நஹி ஹை. சீதாவிடத்தில் எந்த குற்றமுமே இல்லை, எந்த ஃபால்ட்டுமே இல்லை. लेकिन सवाल यह है कि मेरे इस व्यवहार से प्रजा का चाल चलन खराब हो रहा है और उनको ठीक बनाए रखना हमारा सबसे पहला फर्ज है. ஆனா சவால் यह है, கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, மேரே இஸ் விவகார் சே, நான் இந்த மாதிரி சீதா ராவணன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுனால பிரஜா கா சால் சலன் खराब हो रहा है,
மக்களுடைய கான்டக்ட், அவங்களோட நடத்தை வந்து கெட்டு போயிட்டு இருக்குது. அவர் உன்கோ டீக்கு பனாயே ரக்கனா, அதை சரியாக்கி வைக்கிறது. இப்போ என்ன காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட ஒய்ஃபை வந்து திட்டிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து நான் சரி பண்ணணும், டீக் பனாயே ரக்கனா, அதை வந்து கரெக்ட் பண்ணி வைக்கணுங்கிறது ஹமாரா சப்சே பகலா ஃபர்ஜ் ஹை, நம்மளுடைய மிக முக்கியமான சர்வப்பிரதம், அதாவது வந்து நம்மளோட முதல் டியூட்டியே அதுதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். ராஜா கா சரித்திர பிரஜா கே லியே ஆதர்ஷ் ஹோனா சாஹியே. ஒரு ராஜாவினுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னாக்கா மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும். ஆதர்ஷ் ஹோனா சாஹியே, ஐடியலா இருக்கணும். क्या तुम लोगों को यह कहावत नहीं मालूम है? என்ன உங்களுக்கு வந்து இந்த கஹாவத்னாக்கா இந்த சொல் வழக்கு அப்படின்வாங்க, பழமொழி மாதிரி சொல் வழக்கு, அது உங்களுக்கு தெரியாதா என்ன? யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழி மக்களும் அவ்வழி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. ஜெய்சா ராஜா ஹோதா ஹை வைசி ஹி உஸ்கி பிரஜா பி ஹோதி ஹை. ராஜா எப்படி இருக்கிறானோ அப்படிதான் அவனோட குடிமக்களும் இருப்பாங்க. அகர் மை புரா காம் கரும் தோ, நான் வந்து கெட்ட வேலை பண்ணேன்னா பிரஜா பி மேரி தேகா தேக்கி புரா காம் கர்னே லகேகி, மக்களும் என்ன பார்த்து அதே மாதிரி கெட்ட வேலையை தான் செய்வாங்க. इससे सारा राज्य चौपट हो जाएगा, இதனால நம்மளோட முழு நாடும் கெட்டு போயிடும். चौपटனா ஸ்பாயில்ட், கெட்டு போயிடும். और इस पाप के लिए हम जिम्मेदार होंगे, அப்புறம் இந்த பாவத்திற்கான முழு பொறுப்பும் வந்து நம்மையே சாரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு. भाइयों ने श्री रामचंद्र जी का इरादा बदलने की बहुत कोशिश की. ஆனா அவங்களோட பிரதர்ஸ் என்ன பண்றாங்கனாக்கா ராமரோட இந்த இன்டென்ஷன், இந்த முடிவை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக, பதல்னேக்கி சேஞ்ச் பண்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க. பகுத் கோஷிஷ் முயற்சி. லேக்கின் உஸ்கா கோயி அசர் நா ஹுவா, ஆனா அதுக்கான எந்த ஒரு எஃபெக்டுமே இல்ல. அசர் எஃபெக்ட், எந்த எஃபெக்டுமே இல்ல. வே अपने इरादे पर कायम रहे, அவரு ராமச்சந்திர மூர்த்தி தன்னுடைய முடிவுல ரொம்ப ஸ்டபானா இருந்தாரு, ஃபர்மா இருந்தாரு, ரொம்ப உறுதியா இருந்தாரு. उन्होंने लक्ष्मण को हुक्म दिया कि वे सीता को ले जाकर जंगल में छोड़ावे. அவர் லக்ஷ்மணுக்கு என்ன கட்டளை இடுறாரு? வே சீதா கோ லே ஜாக்கர், சீதையை கூட்டிட்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துடணும். ஜங்கல் மே சோடு ஆவேன், ஜங்கல் காடு, சோடு ஆவேனாக்கா விட்டுட்டு வந்துடணும். जब सीता को घर से निकाले जाने की खबर रानियों को मिली, எப்ப வந்து சீதாவை வீட்டுல இருந்து அனுப்பணும் அப்படிங்கிற முடிவு ராணிங்களுக்கு தெரிய வந்ததோ, யார் ராணிங்க இங்க? கௌசல்யா, சுமித்ரை மற்றும் கைகை. அந்த ராணிங்களுக்கு எப்ப தெரிய வந்ததோ தோ வே பஹு துக்கி ஹுயி, அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. अपनी प्यारी पतों को सीता के बन जाने की खबर सुनकर माता कौशल्या को कितना दुख हुआ, ये कौन कह सकता है? अपनी प्यारी पतोहु, தன்னுடைய அன்பான மருமகள், பத்தோகுனாக்கா மருமகள், தன்னுடைய அன்பான மருமகள் சீதாவை வன் ஜானே கி கபர் சுன்கர், வனத்திற்கு அனுப்புற விஷயம் தெரிஞ்ச உடனேயே மாதா கௌசல்யாக்கோ, அம்மா கௌசல்யாக்கு வந்து எவ்வளோ துக்கம் உண்டாச்சு. அதை யாராலையாவது சொல்ல முடியுமா? வார்த்தையில சொல்ல முடியுமா? அவ்வளோ கஷ்டம் உண்டாச்சு. उन्होंने फौरन जाकर श्री रामचंद्र जी से प्रार्थना की और कहा, அவங்க ஒன்னு என்ன பண்றாங்க, இம்மீடியட்டா ராமரை போய் மீட் பண்ணி பிரார்த்தனா கி கேக்குறாங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்க. மேரி சீதா மே கோயி தோஷ் நஹி, என்னோட சீதால எந்த குற்றமுமே கிடையாது. உசே ஏக் மூர்க் தோபி கி பாத் பர் ஜங்கல் மே மத் பேஜோ, அவளை வந்து எவனோ ஒரு முட்டா வண்ணான், அதாவது சலவை தொழில் செய்யறவன், அவன் சொன்னாங்கிறதுக்காக நீ வந்து காட்டுக்கு அனுப்பாத. भला राजभवन में पाली गई सीता वन में अकेली कैसे रहेगी, அவ வந்து அரண்மனையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவ, அவளை போய் நீ வந்து வனத்துல ஃபாரஸ்ட்ல வந்து அகேலி தனியா வேற வந்து எப்படி வந்து அவ வாழ்வா?
लेकिन माता की आरजू मिन्नत का भी ஸ்ரீ ராமச்சந்திர ஜி पर कोई असर नहीं हुआ. இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரமா அவரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி மன்றாடுறாங்க, எப்படியாவது வந்து இதை வந்து இந்த முடிவை வந்து அவன் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப கூட ராமர் தன்னோட முடிவுல இருந்து மாறவே இல்லை. வே अपने इरादे पर अटल ही रहे. அவர் தன்னோட முடிவுல ரொம்ப ஸ்டபானா இருந்தாரு. लक्ष्मण को अपने बड़े भाई का यह हुक्म सुनकर बहुत अफसोस हुआ. லக்ஷ்மணுக்கு அவரோட அண்ணாவோட இந்த ஆர்டர் கேட்டுட்டு, ஹுக்கும்னா கட்டளை, இந்த கட்டளையை கேட்டதும் ரொம்ப வருத்தமா போச்சு. லேக்கின் அப்சோஸ், அப்சோஸ்னாக்கா சாரோ, துக்கம். लेकिन वे अपने बड़े भाई का हुक्म मानना अपना सबसे बड़ा धर्म समझते थे. ஆனா அவர் எப்படின்னா தன்னோட அண்ணா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஏற்று நடக்கிறதா அவரோட தர்மமா நினைச்சிட்டு இருக்காரு. உன்ஹோனே கபி உன்கா ஹுக்கும் நஹி தோடாத்தா. அவர் எப்பயுமே தன் அண்ணாவினுடைய கட்டளைய வந்து மீறியதில்லை. इसलिए वे तैयार हो गए और सीता जी के पास जाकर बोले. இதனால அவர் வந்து ரெடி ஆகி சீதா கிட்ட போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு, माँ श्री रामचंद्र जी की आज्ञा हुई है कि मैं आपको जंगल में ले जाकर ऋषि मुनियों का आश्रम दिखलाऊं. அம்மா, எனக்கு ராமர் கிட்ட இருந்து கட்டளை வந்திருக்கு. என்னன்னா, நான் உங்களை ஜங்கலுக்கு கூட்டிட்டு போய், ஃபாரஸ்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க ரிஷிகள் முனிகள் அவங்களோட ஆசிரமத்தெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு. आप जल्दी तैयार हो जाइए. நீங்கள் சீக்கிரமா தயாராகி வாங்க, ரெடி ஆயிட்டு வாங்க. ரத் தயார் है. ரதம் தேர், தேர் வந்து தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மண் கோ சச்சி பாத் கஹனே கி ஹிம்மத் ந ஹுயி. லக்ஷ்மணுக்கு உண்மையான விஷயம்னா அவர் கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வர சொல்லியிருக்காரு அண்ணா அப்படின்னு சொல்றதுக்கான துணிவு இல்ல. ஹிம்மத், ஹிம்மத்னா துணிவு, தைரியம், தைரியம் இல்ல. वन जाने की खबर सुनकर सीता जी बहुत खुश हुई. போகணும்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப குஷி ஆயிடுச்சு. உன்கோ अपने वे दिन याद आ गए. அவங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து ஞாபகம் வந்துருச்சு. என்னது, जब वे श्री रामचंद्र जी और लक्ष्मण जी के साथ पंचवटी में रहती थी. அவங்க எப்ப வந்து ராமரோடையும் லக்ஷ்மணோடையும் பஞ்சவட்டில இருந்தாங்களோ அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. வன்ய பசுவோம் கா பிரேம், வனத்துல இருந்த அனிமல்ஸோட அன்பு, வனவிலங்குகளோட அன்பு. ஜங்கலி லோகோங்கி சகானுபூதி, அந்த மக்களோட கேர் அண்ட் கன்சர்ன், அவங்க எப்படி பாத்துப்பாங்கிறது. அவர் முனியோங்கி ஸ்திரீயோங்கா சத்சங், ரிஷி முனிகளோட பத்தினிகள்லாம் இருப்பாங்கல்ல, ஒய்ஃப், அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நட்பு. ये सारे दृश्य उनकी आंखों के सामने आने लगे. இது எல்லாமே அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சான். उन्होंने मुनियों की स्त्रियों को भेंट देने के लिए, அவங்க என்ன பண்றாங்க, இந்த ரிஷி முனிவர்களோட வீட்டுல இருக்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பேண்ட் தேனே கேலியே. பேண்ட்னாக்கா பரிசு, பரிசு கொடுக்கறதுக்காக பஹூத் சே கஹனே அவர் கப்படே अपने साथ लिए. நிறைய வந்து ஜுவல்ஸ், நிறைய ஆபரணங்கள், அப்புறம் துணிமணிகள், இது எல்லாத்தையும் அவங்களோட எடுத்துட்டு போறாங்க. சப்கோ பிரணாம் நமஸ்கார் கியா, எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வணக்கம் தெரிவிச்சுட்டு, உன்கா ஆசீர்வாத் லேக்கர், அவங்களோட ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிட்டு ரத் மே ஜா பைட்டி, அவங்களோட தேர்ல போய் ஏறி உட்காந்துட்டாங்க.